ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓன் வாய்ஸ் பதிவு எதுக்குன்னா, வேலைக்கு நம்ம போயிட்டு வரோம், ஒரே டிராஃபிக், எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். வீடு வந்து சேரத்துக்குள்ளே அப்பாப்பா போதும் போதும்னு ஆகிடும் நண்பர்களே. இப்படி தான் வாழ்க்கையை இப்படி ஓட்டுறமோ தெரியல. நிறைய பேருக்கு, நான் மட்டும் கஷ்டம் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாவம், ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியை விட்டுட்டு காலையில் போய் அங்கே வேலை பண்ணிவிட்டு வரும்போது வேலை செய்கிறதெல்லாம் கூட ஈஸியாக தெரியுது. ஆனால் அந்த டிராஃபிக்கை கடந்து வர்றது இருந்து பாருங்கள், எப்பா சென்னை டிராஃபிக் வந்து டிராஃபிக்கே தாழ முடியலப்பா. எப்படி தான் இந்த டிராஃபிக்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கூட போகாமல் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் ஆக்சிடெண்ட்டும் சில பேர் ஆகுது. என்ன சொல்கிறது, ஒரு பொறுமை, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போக முடியாதா? அப்படியும் சில பேர் இருக்காங்க. முன்னாடி போனோம்னா பின்னாடி வந்து இடிக்கிறாங்க. கேட்டோம்னா நம்மளை வந்து நீ பார்த்து போன்றாங்க. ஒன்றும் புரியலை நண்பர்களே. வேகம் வேகம் வேகம், எதிலையும் வேகம், எப்பவும் வேகமாக இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கை. எவ்வளோ வேகமாக போய் மனுஷன் வந்து வாழ்க்கையை தொலைக்கிறது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. என்ன நண்பர்களே, நாம் இதுலேருந்து கற்றுக்கிற பாடம் என்னென்னா, நாம் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. பொறுமையாக இருந்தோம்னா தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்கும்போதே நிறைய பேருக்கு நடக்குது, அது வேறு விஷயம். ஆனால் பொறுமையாக இருந்தோம்னா மேக்ஸிமம் வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வரலாம். அதுதான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.